கந்தரலங்காரம் பாடல் 96 முதல் 100 வரை விளக்கத்துடன். பாடல் 96. தடக்கொற்ற வேள்மயிலே இடர் தீரத் தனிவிடில் நீ வடக்கிற்கிரிக்க புறத்துநின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்கப்புறத்தும் கனக சக்கரத்திடற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே. இதன் பொருள், விசாலமான வெற்றியுடைய முருகப்பெருமானின் மயிலே, இடரை தீர்க்கும் பொருட்டு உன்னை தனியே விட்டால் நீ வடக்கில் உள்ள மலைகளுக்கு அப்பாலும் தோகையை சுழற்றி வட்டமிட்டு சூரியனுக்கு அப்பாலும் சமுத்திரத்துக்கு அப்பாலும் பொன்மயமான சக்கரவாக கிரிக்கு அப்பாலும் 8 திசைகளுக்கு அப்பாலும் திரிவாயே. முருகனின் மயிலே இடர் தீர்க்கும் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். பாடல் 97. சேலில் திகழ்வயல் செங்கோடை வெற்பன் செழும் கலபி ஆலித்தனந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்ததிர்ந்து காலிற்கிடப்பன மாணிக்கராசியும் காசினியை பாலிக்கும் மாயனும் சக்கராயுதமும் பணிலமுமே. இதன் பொருள், சேல் மீன்களால் திகழும் வயல்கள் சூழ்ந்த செங்கோட்டு மலையின் மீது எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானது செழுமையான மயிலானது தோகையை விரித்து இனிமையாக அகவி குரல் எழுப்பி ஆதிசேஷனுடைய பனாமுடிகளை தாக்க, அதனால் ஏற்பட்ட அதிர்வினால் பனாமுடியில் உள்ள மாணிக்க கற்களும் ஆதிசேஷனின் மேல் அரித்துயில் கொண்டிருந்ததால் உலகத்தை காக்கின்ற திருமாலும் அவரது கரத்தில் இருந்த சக்கராயுதமும் சங்கும் அம்மயிலின் காலடியில் கிடக்கின்றன என்பதுதான். பாடல் 98. கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா நதிதனை அன்ன பொய் வாழ்விலன் பாய் நரம்பார் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறெனை போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே என்றன் மனம் வேகின்றதே. பொருள், நதியின் போக்கை போல் நிலையற்ற பொய்யான வாழ்வில் பற்றுடையவனாகி நரம்பால் பொதிந்த உடம்பாகிய இந்த பொதியை சுமந்து கொண்டு திண்டாடுமாறு என்னை உட்படுத்திய விதிதனை நொந்து நொந்து இங்கே என் மனம் வேகின்றதே. இதிலிருந்து மீள கதிதனை ஒன்றையும் காண்கிலேன் கந்தவேல் முருகா என்று இந்த பிறவிப்பிணியிலிருந்து நீங்க முருகனை அருளை கேட்கிறார் அருணகிரிநாதர். பாடல் 99. காவி கமலக்கழலுடன் சேர்த்தனை காத்தருளாய் தூவி குலமயில் வாகனனே துணை ஏதுமின்றி தாவிப்படர கொழுக்கொம்பில்லாத தனி கொடி போல் பாவித்தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே. பொருள், இறகுகளுடன் கூடிய குலமயில் வாகனனே, துணை ஏதுமின்றி தாவிப்படர கொழுக்கொம்பு இல்லாத தனிக்கடி போல் பாவியாகிய எனது தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே. தூய தாமரை திருவடியில் சேர்த்து என்னை காத்தருள்வாய், எனக்கு முக்தியை தந்தருள்வாய் என்றவாறு. பாடல் எண் 100. இடுதலை சற்றும் கருதேனை போதமிலேனை அன்பால் கெடுதல் இலா தொண்டரிற்கூட்டியவா கிரவுஞ்சவெற்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவி அறவிச்சிறை விடுதலைப்பட்டது விட்டது பாச வினைவில் அங்கே. இதன் பொருள், தானம் செய்வதை பற்றி சிறிதளவேனும் எண்ணாதவனும் அறிவில்லாதவனுமாகிய என்னை அன்பால் கெடுதலில்லாத தொண்டர் கூட்டத்துடன் கூட்டி வைத்தாய். கிரௌஞ்சமலையை அழித்த வேலோனே, பிறவித் துன்பமற்று இந்த உடம்பாகிய சிறையிலிருந்து விடுதலையாகி பாசத்தால் வந்த வினை விலங்கு விடுபட்டது.